இன்னைக்கு நாம 11ஆம் வகுப்புல வீரியல் பாடத்துல உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலான அமைப்புகளை நாம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா மண்புழு பத்தி பார்க்கணும். என்னது மண்புழு? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய வகைப்பாட்டு நிலை வந்து பார்க்கணும். வகைப்பாட்டு நிலையில ஃபர்ஸ்ட் தொகுதி வந்து என்ன அப்படின்னாக்கா வலை தசை குழுக்கள். தொகுதி என்னங்க? வலை தசை குழுக்கள். வகுப்பு வந்து கிளைடேலேட்டா. வரிசை வந்து ஓபிசோபோரா. பேரினம் வந்து லாம்பிடோ. சிற்றினம் வந்து மாரிடி. ஓகே, இந்த அறிவு பேர் என்ன? லாம்பிடோ மாரிடி. மண்புழு அறிவு பேர் என்ன? லாம்பிடோ மாரிடி. சோ இந்த மண்புழு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தரைவாழ் விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது முதுகு நாணயத்துல தெரிவில் வருது. இது வந்து முதுகு நாணயத்துல தெரிவில் வந்து வருது. இந்த மண்புழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய வேலை என்னன்னாக்கா கரிம பொருட்களை வந்து விழுங்கிக் கொண்டு நாம்பூல் கட்டிலாம் என்ன பண்ணோம் வெளியே. ஆனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஈரப்பதமான நிலங்கள்ல இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஈரப்பதமான நிலங்களை பார்த்தீங்கன்னாக்கா நாம்பூல் கட்டிலாம் வெளியே வந்துருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், மண்புழு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மண்புழு ஆனது 3 வகையை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா மேற்பரப்புல வாழ்கின்ற மண்புழு, இடைமட்ட பரப்புல வாழ்கின்ற மண்புழு, இன்னொன்று வந்து பார்த்தா ஆழப்பகுதியில வாழ்கின்ற மண்புழு அப்படின்னு பிரிக்கிறாங்க. உதாரணமா பார்த்தா மேற்பரப்புல வாழ்கின்ற மண்புழுக்கு என்ன பேர் அப்படின்னா எபிஜி. என்ன பேரு? எபிஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா பீரியானிக் எஸ்டாபெட்டஸ் அந்த ஒரு இனம் வந்து அப்படி வாழும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்புழுவானது மண்ணுடைய மேலடுக்குள்ள இடைமட்டமா வாழும். உதாரணமா பார்த்தீங்கன்னா என்ன மண்புழுனாக்கா லாம்பிடோ மொனிஷ். என்னது? லாம்பிடோ மொனிஷ். ஸோ இது வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன வகையான இனம்? லாம்பிடோ மொனிஷ். அப்போ இது வந்து எங்க இருக்கும்? இடைமட்ட பரப்புல இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்ணினுடைய ஆழப்பகுதி. மண்ணினுடைய ஆழப்பகுதியில் வாழக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்டோஜீன்னு சொல்லுவோம். என்னது? எண்டோஜீ. எபிஜீனாக்கா மேற்பரப்பில் வாழும். அதுக்கப்புறம் அடிசைனாக்கா இடைமட்டத்தில் வாழும். அதுக்கப்புறம் வந்து ஆழப்பகுதியில் வாழ்ந்தா அது என்ன பேரு? எண்டோஜீக்கு பேர். ஆப்டோகீட்டோனா என்ற ஒரு இனம் வந்து இந்த மாதிரி ஆழத்தில் வாழும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா புறத்தோட்டம். என்னது? இந்த மண்புழுவானது அது புறத்தோட்டம். இந்த மண்புழுடைய பணி என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது உழவனை நண்பன்னு சொல்றோம். ஏன் உழவனை நண்பன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா எந்த நிலங்கள்லாம் வந்து மண்புழு வந்து நிறைந்து இருக்கோ அந்த மண்ணுடைய வளம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப மண்ணின் வளம் வந்து அதிகமா இருக்கும்போது அதிகமா என்ன கிடைக்கும்? மகசூல் ஆனது கிடைக்கும். அது எல்லாருக்கும் எந்த வகையான கை வகைகளா இருக்கும், நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா புறத்தோட்டத்தை பற்றி பார்க்கலாம். மண்புழு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து நீங்க பார்க்குற மண்புழு. மண்புழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வகை இருக்கு. ஸோ இதை பாருங்க, தெரியுதா மண்புழு? இதில் வந்து நிறைய எண்ணற்ற மண்புழு வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் ஒரு மண்புழு தான் நம்ம வந்து பார்க்கணும். தெரியுதா? இந்த மண்புழு புறத்தோட்டம் வந்து பார்க்கலாம். இது வந்து நீண்ட உருளை வடிவ அமைப்பை கொண்டது. தெரியுதா? நீண்ட உருளை வடிவ அமைப்பை கொண்டது. இது வந்து இருபக்க சமச்சீர்னு சொல்றோம். இருபக்க சமச்சீர் என்ன? இந்த உயிரோட மையப்பகுதியில பிளவு ஏற்படுத்தும் போது இரண்டு பகுதிகளும் எப்படி தெரியும்? சமமா தெரியும். அதான் இது இருக்கிற இருபக்க சமச்சீர் உடையவை அப்படின்னு இருக்கிற மண்புழு. நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசா இருக்கும். தெரியுதா? இதுக்கு நீளம் கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து நீளம் அதிகமா நீண்ட உருளை வடிவம் கொண்டது. இதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா 80 மில்லிமீட்டர் இருந்து 210 மில்லிமீட்டர் இருக்கும். அகலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.5 இருந்து 5 மில்லிமீட்டர் விட்டத்தை கொண்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்புழுடைய கண்டங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எவ்வளவு கண்டங்கள் இருக்குனாக்கா 165 முதல் 190 கண்டங்கள் இருக்கு. எத்தனையா? 195 கண்டங்கள். இங்க பாருங்க, உடல் வந்து அசைவு. பாக்கறியா? உடல் வந்து அசைவு. எப்படி அசைவுனாக்கா ஒவ்வொரு கண்டத்திலையும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கண்டத்திலையும் வளையம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு பேர் வந்து சீட்டான்னு சொல்லுவோம். சீட்டா. இந்த சீட்டாக்கள் வந்து நீட்ட செய்வதும்
இருக்கும்போது இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இது போல நடக்கும். ஒவ்வொரு கணத்துல எப்படி இருக்கும், வளைய மாதிரி இருக்கும். அந்த வளையத்துல என்ன இருக்கும், சீட்டாக்கள் இருக்கும். இந்த சீட்டாக்களுடைய இயக்கத்தினால இது என்ன பண்ணிருக்கோம், இயங்கும். இயங்குதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் போயிட்டா நகருது. அப்ப எந்த வேலை இல்ல, சீட்டாவுடைய வேலை. இந்த சீட்டா வந்து எந்த வடிவத்தில் இருக்குனாக்கா எஸ் வடிவத்தில் இருக்கும். இந்த சீட்டா எப்படி இருக்கும், எஸ் வடிவத்தில் இருக்கும். இந்த மண்புழு வந்து பாருங்க, இந்த மண்புழு வந்து பல கண்டங்களால் ஆனது சொன்னேன். மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்கு, 155 முதல் 190 கண்டங்கள் இருக்கும். ஆக இந்த முன்மனை பகுதியில முதல் கண்டம் சொல்றோம், இதுதான் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் கண்டம். இந்த முதல் கண்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா பிஜிஏ. ஓகே, இந்த முதல் கண்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமானது 2 தசைகள் இருக்கும். குளோஸ்டோமியம் என்ற ஒரு தசை வந்து இருக்கும். எங்க இந்த வாய் பகுதியில குளோஸ்டோமியம் என்ற ஒரு தசை வந்து கம்பலான தசைகள் இருக்கும். இந்த முன்மனை பகுதி வந்து வாய் பகுதி அப்படின்னு சொல்றோம். நான் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மலைத்துறை பகுதி. இந்த மலைத்துறைக்கு பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா பிஜிடியம். அப்போ இந்த மண்புழுடைய முதல் கண்டத்துக்கு என்ன பேருனாக்கா பெரிசோமியன் பேரு. இந்த மண்புழுடைய கடைசி கண்டத்துக்கு என்ன பேரு, பிஜிடியம் பேரு. இந்த மண்புழுல முன்பகுதியில் பார்த்தா ஊதா நிறத்தில் இருக்கும். ஊதா நிற பூச்சிக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா கோர்பை. என்ன பேரு, கோர்பை அப்படின்னு பேரு. சொல்லுங்க, இந்த மண்புழுடைய முதல் கண்டத்துக்கு என்ன பேரு, பெரிஸ்டோமியம். இந்த மண்புழுடைய கடைசி கண்டத்துக்கு என்ன பேரு, பிஜிடியம். என்ன இருக்கும், மலக்குறை. மலக்குறையுடைய வேலை என்ன, வாய்ப்பகுதி. இந்த வாய்ப்பகுதி வேலை உங்களுக்கு நல்லா தெரியும், உணவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சு தாவரங்கள் அந்த காய்கறிகள் நம்ம போடுவோம். போட்டோமே என்ன ஆகுனாக்கா அது உண்டு உண்டு என்ன பண்ணாக்கா கழிப்பு என்ன பண்ணுவோம், கட்டி கட்டியாக இருக்கும். ஓகே, அதான் என்ன பேர், நாம்பூர். என்ன பேர், நாம்பூர். ஸோ நல்லா தெரியுதா அந்த ஸ்ட்ரக்சரு. சரி, ஒவ்வொரு கண்டத்துல என்ன இருக்குன்னு சொன்னா வளையம் இருக்கும். அந்த வளையத்துக்குள்ள என்ன இருக்கும், சீட்டா இருக்கும். அந்த சீட்டாவுடைய வேலை என்ன, இடப்பெயர்ச்சி. நகருதா, அப்ப நகருதுனாக்கா என்ன காரணம், சீட்டா இருக்குது. சரி, இந்த மண்புழு வந்து ஏன் வந்து வழவழப்பா இருக்கு அப்படின்னாக்கா இந்த மண்புழுல முதுகுப்புற துளைகள் இருக்கும். முதுகுப்புறத்துல தான் இருக்கும். எந்த கட்டத்துலனாக்கா 6, 7, 8, 6 இருந்து 7, 7 இருந்து 8, 8 இருந்து 9. இந்த கண்டங்கள்ல தான் என்ன அப்படின்னாக்கா முதுகுப்புற துளைகள் இருக்கும். இந்த முதுகுப்புற துளைகள் இருந்து ஒரு வகையான உடல் திரவம் வெளியேறும். இந்த உடல் திரவம் வெளியேறுகிற காரணத்தினால இந்த மண்புழு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஈரப்பதம். இந்த மண்புழு எப்படி இருக்கும், ஈரப்பதம், வழவழப்பா இருக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் 6 இருந்து 7, 7 இருந்து 8, 8 இருந்து 9 கண்டங்கள்ல உடற்புழு திரவம் ஏன் வெளியேறுதுன்னு கேட்கலாம். இந்த உடற்புழு திரவம் வந்து ஏன் வெளியேறுனாக்கா வழவழப்பு தன்மை வந்து கொடுக்குது, பாதுகாப்பு தருது. அதே போல வந்து நோய் தொற்றுல இருந்து இது வந்து பாதுகாப்பு. நோய் தொற்று பாதுகாப்பு இதை நம்ம சொல்றோம் உடற்புழு திரவம். அதான் நம்ம எங்க படிச்சுப்போம், உண்மையான உடற்புழு திரவம் ஏற்பட்ட இந்த மண்புழு. உண்மையான உடற்புழு திரவம் வந்து மெயினா வந்து காணும். ஸோ இதான் வந்து மண்புழு சொல்றோம். சார் இது வந்து எத்தனை வகையான உயிரி நீங்க கேட்கலாம். இது என்ன உயிரி, ஆண் உயிரியா பெண் உயிரியா? இது வந்து ஆண் உயிரியா பெண் உயிரியா? பெண் உயிரியா? பெண் உயிரி சொன்னா கை தூக்கலாம். கை கை. ஆண் உயிரி சொன்னா கை தூக்கலாம். வாய்ஸ் யாருமே தூக்க முடியும். ஆண் உயிரி சொன்னா கை தூக்கலாம். சார் இது ரெண்டுமே கிடையாது, ஈர்ப்பால் உயிரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஈர்ப்பால் உயிரி சொன்னா கை தூக்கலாம். ஆண் உயிரி இருக்கும், பெண் உயிரி இருக்கும். அப்ப ஆண் இனச்சலனா விந்து இருக்கும், பெண் இனச்சலனா அண்டமும் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஈர்ப்பால் உயிரி. என்ன உயிரி, ஈர்ப்பால் உயிரி. நீங்க கேள்வி கேட்கலாம், சார் எந்த இடத்துல பெண் இனப்பெருக்க துளைகள் இருக்கும், எந்த இடத்துல வந்து ஆண் இனப்பெருக்க துளைகள் இருக்கும் அப்படின்னாக்கா பெண் இனப்பெருக்க துளைகள், ஒரு பெண் இனப்பெருக்க துளைகள் வந்து 14வது கண்டத்தில் இருக்கும். எந்த கண்டத்துல, 14வது கண்டத்தில். ஆண் இனப்பெருக்க துளைகள் அப்படியே நீங்க வந்து ஆண் இனப்பெருக்க துளைகள் எசனாக்கா 18வது கண்டத்தில். எங்க 18வது சொல்லுங்க, ஆண் இனப்பெருக்க துளை இருக்கும் 18வது. பெண் இனப்பெருக்க வந்து 14வது இடத்துல. சோ இதான் வந்து பார்ப்போம் மண்புழு. இது வந்து என்ன வகை வேணும், மண்புழு என்ன பேர், மண்புழு தயாரிச்சு
நிலத்துக்கு போடும்போது மண் வளத்தை வந்து மேம்படுத்தும், அதிக மகசூல் வந்து பெறப்படும். இன்னொரு முக்கியமான ஒரு 2 மார்க் கேள்வி, கிளைட் எல்லாம் என்றால் என்ன? என்னது கிளைட் எல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து முதிர்ந்த உயிரி. ஸோ பாருங்க என்னென்ன இனம் எல்லாமே இதில் வந்து சின்னது இளம் உயிரி கிடையாது. ஸோ இது வந்து பெரிய இனம், அது மண்ணுக்குள்ள உள்ள தோண்டி போயாச்சு கேட்கணும். சரி, இதுல இந்த மண்புழுல அதே எங்கே வரும்போது 14வது கண்டத்திலிருந்து 17வது கண்டம் என்ன கண்டம்? அங்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கருமையா கழுத்த நிறமா இருக்கும். கழுத்த நிறமாக்கா கருமையா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா கிளைட் எல்லாம். என்ன பேரு? அந்த கண்டத்துல எந்த கண்டம் இருக்கும்? அதுக்கு பேருக்கு கிளைட் எல்லாம் பேரு. நீங்க கேட்டா இதோட பணி என்ன சார் அப்படின்னாக்கா கருமுட்டையை உருவாக்கும். 14வது 17வது கண்டம் என்ன உருவாக்குதான்? நான் என்ன சொன்னேன், இந்த மண்புழு வந்து இருபால் உயிரி, ஆண் உயிரி இருக்கும், பெண் உயிரி இருக்கும். அப்ப எப்படி சார் இனப்பெருக்கம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை இந்த பக்கம் தலையில பக்கம் இருக்கு, வாய் பகுதி இங்க இருக்கு, என்ன இருக்கு? இது வந்து வாய் பகுதி. இது என்னது? வாழ்க்கை. ரெண்டுமே என்ன உயிரினம்? இருபால். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இது வந்து முன்முனை பகுதி இங்க இருக்கு, இது வந்து முன்முனை பகுதி இருக்கு, இது அப்படியே தலைகீழா இருக்கு. சோ இப்படி மாத்தி வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இனப்பெருக்கம். அது என்ன நடக்கும்? அப்படி இருந்துச்சுன்னா மண்புழு வந்து ஒரே உயிரியாக நமக்கு இனப்பெருக்கம் செய்யணும். அப்ப இன்னொரு மண்புழு தேவை. ஸோ இதான் வந்து நம்ம தான் சொல்லுவோம் இனப்பெருக்கம். புதியதாக இனப்பெருக்கம் ஒரு குழு வாய்ப்பகுதி இருக்கும், இன்னொரு குழு இருக்கும் வாய்ப்பகுதி இருக்கும், ரெண்டு ஜாயின் ஆகும் போது என்ன நடக்கும்? விந்து அண்டத்துல அண்டத்தொழில போயிட்டு என்ன பண்ணும்? இனப்பெருக்கம் செய்துதான் கருமுட்டை உருவாக கருமுட்டை உருவாக என்ன ஆகும்? முட்டையெல்லாம் உருவாக்கி அடுத்த இடம் மீடியா உருவாக்கும். மண்ணில் இருந்து தான் புரிஞ்சுதா அந்த பாடம்? இன்ட்ரெஸ்டாக என்ன தெரியுங்க? மற்றவருடைய புறத்தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கீங்க, எங்க வாழ்ந்து தெரிஞ்சுங்க, என்ன பயன்கள் தெரிஞ்சுக்கீங்க. இது வந்து பல கண்டங்களால் ஆண்டு பற்றி தெரிஞ்சுக்கீங்க. ஒவ்வொரு கண்டங்களும் சீட்டாவில் இருக்கு. இதுக்கு வேலை வந்து இடப்பயிற்சி தெரிஞ்சுக்கீங்க. முதுகுப்புறத்துறை வந்து உடற்புடி தினம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்கா எங்கெங்க ஆணியில் இருக்க குறைகள் இருக்கும், எந்த கண்டத்தில் பெண்ணில் இருக்க குறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கீங்க. எப்படி வந்து இனப்பெருக்கம் செய்யுதுன்னு கடைசியாக வந்து தெரிஞ்சுக்கீங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? எனி டவுட்ஸ்? பார்க்கணுங்க ஸோ இதில் பாருங்க, வீடியோ பாருங்க, சரிதா? ஸோ நகருதா? நகருது சீட்டாக. என்னது? அது மட்டும் கிடையாது, ரெண்டு தசைகள் இருக்கு இந்த சீட்டாக. என்னென்ன தசைகள்? நீள்வட்ட தசைகள், வட்ட தசைகள். நீள்வட்ட தசைகள், நீங்க மழை பெய்யும் போது வந்து பார்க்கலாம். மழை பெய்யும் போது என்ன நடக்குதுனாக்கா மண்ணில் இருந்து தண்ணி உள்ள போயிடும். அப்புறம் என்ன நடக்கும்? மண்புழு வெளியே வரும். வெளியே வந்து ரோட்டில் என்ன போகும்? இது மாதிரி தாங்கும். உடம்பானது சுருங்கி விரியும் போது என்ன நடக்கும்? இடப்பெயர்ச்சி ஆகுது. ஓகே, தேங்க்யூ.